மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரைம் நம்பரா இல்லையா, ப்ரைம் ஆர் நாட். ஸோ நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ இந்த ஜாவா ப்ரோக்ராம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நம்பரை இன்புட்டாக கொடுத்தேன் அப்படின்னா அந்த நம்பர் ப்ரைம் நம்பரா, அப்படி ப்ரைம் நம்பராக இருந்தால் ப்ரைம் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா நாட் ப்ரைம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ நான் ஜாவா ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா the first 4 lines ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது தான். இன்பில்டாக உங்களுக்கு எக்லிப்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்பில்டாக வந்துடும். ஸோ 5லேருந்து லைன் நம்பர் 13 வரைக்கும் இருக்கிறது தான் நம்மளுடைய ப்ரோக்ராம். நான் இந்த ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 வேரியபிள்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாகு, இன்னொரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா n, இன்னொரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா i. ஸோ ஃப்ளாக் அப்படின்ற இந்த வேரியபிள் என்ன பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃப்ளாக் வேரியபிள் இருக்கிற வேல்யூவை வச்சு தான் இந்த கிவன் நம்பர் வந்து ப்ரைமா இல்லையா அப்படின்றத நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ n அப்படின்ற இந்த வேரியபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, nன்ற இந்த வேரியபிளில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேரியபிள் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன்னா இன்புட், நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அந்த நம்பரை வந்து இதில் நான் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லூப் அப்படின்னாவே கண்டிப்பாக லூப்பிங் வேரியபிள் ரெக்வைர்ட். ஸோ ஐன்ற லூப்பிங் வேரியபிளை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரோக்ராம் ஸ்கெல்டன். ஸோ இதில் வந்து டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரோக்ராம் எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் எப்படி வந்து அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து புரியும். ஸோ இப்போ பாருங்கள், லைன் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ன்ற வேரியபிளை நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இன்டீஜர் வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணுறதுனால இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். லைன் நம்பர் 6 பாருங்கள், இதில் வந்துட்டு n இஸ் ஈக்குவல் டு, இந்த லைன் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் நம்பர் 6ல் இன்ட் n இஸ் ஈக்குவல் டு இன்ட் n. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமும் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் மெத்தடில் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ என்னுடைய ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ரன் டைமில் கமாண்ட் ப்ராம்ப்டில் இருந்து தான் இன்புட்டை கெட் பண்ணும். ஸோ நான் ஒரே ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன். நான் கொடுக்குற அந்த இன்புட் பார்த்தீங்கன்னா args ஆஃப் 0 அப்படின்ற இந்த பொசிஷனில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ ஜாவாவில் இன்புட்டும் ஸ்ட்ரிங்கு, அவுட்புட்டும் ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங் இன்புட் வந்துட்டு இன்டீஜராக கன்வெர்ட் ஆகணும். ஸோ நான் அதுக்காக பார்சென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்சென்ட் அப்படின்றது ஒரு மெத்தடு, இன்டீஜர் அப்படின்றது ஒரு கிளாஸு. ஸோ இந்த கிளாஸில் தான் இந்த மெத்தட் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மெத்தடோட யூசேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணும். ஸோ argsல நான் கொடுத்த அந்த ஸ்ட்ரிங் இன்டீஜர் இன்புட் ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த இன்புட் எனக்கு இன்டீஜராக கன்வெர்ட் ஆகி n வந்துட்டு எனக்கு காப்பி ஆகிடும். ஸோ n இப்போ நான் கொடுத்த இன்புட் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நான் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய நம்பர் வந்து ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் லூப் யூஸ் பண்ணி தான் அந்த செக்கிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஐக்கு வந்து நான் 2ன்ற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன், கண்டிஷன் கொடுத்துருக்கேன், i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன், அதாவது i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா n mod iன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்ரேட்டரை பற்றி நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ரேட்டருடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேட்டர் அவுட்புட்டாக எதை கொடுக்கும் அப்படின்னா ரிமைண்டரை கொடுக்கும். ஓகேவா. ஸோ இந்த ஆப்ரேட்டர் பாருங்கள், இந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆப்ரேட்டர். இது வந்து கோஷன்ட்டை வந்து அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும், அது வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இஃப் n mod i இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ளாகுடைய வேல்யூ வந்து 1ன்னு மாறும். ஸோ ஃப்ளாகுடைய வேல்யூ 1ன்னு மாறுது அப்படின்னா பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா, இந்த பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லூப்புக்குள்ளார இருக்குது. நார்மலாக ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன், அதாவது நீங்கள் எந்த கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எக்ஸிட் ஆகும். நார்மலாகவே லூப் வந்து எக்ஸிட் ஆகும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2, இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் லூப் எக்ஸிட் ஆகும். ஆனால் எனக்கு n mod i ஈக்குவல் டு 0 அப்படின்ற இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளாக் 1 வந்து அசைன் ஆகும்.
பிரேக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ உங்களுடைய கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் நம்பர் 9க்கு வந்துடும், அதாவது எக்ஸிட் ஆகிடும், வெளியே வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைன் நம்பர் 10 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஃப்ளாக்ல என்ன வேல்யூ இருக்குன்றதை செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த கண்டிஷன், அதாவது இஃப் n mod i is equal to 0 கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃப்ளாகுடைய வேல்யூ அப்டேட் ஆயிருக்கும். இன்கேஸ் அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா 0 தான் இருக்கும். ஸோ ஃப்ளாக்ல 0 இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொடுத்த நம்பர் வந்து பிரைம் நம்பர். இல்லை ஃப்ளாக்ல 1 அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா நீங்க கொடுத்த நம்பர் வந்து நாட் அ பிரைம் நம்பர். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் இதுல நான் இந்த லைனுக்கு இன்புட் கொடுத்து அதனுடைய லாஜிக்கல் ஃப்ளோவையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா int n வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இன்டீஜர் டாட் பார்சன்ட், இது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக போட்ட எல்லா வீடியோஸ்லையுமே நான் அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆர்குமெண்ட் அரே. ஸோ 0 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நான் என்ன இன்புட் எடுத்திருக்கேன்னா 3. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 3 அப்படின்ற இந்த நம்பர் வந்து எனக்கு வந்து ப்ரைம் நம்பரா இல்லையான்றதை நான் செக் பண்ணணும். ஸோ நான் 3 கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் காப்பி ஆயிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி எண்ணில் காப்பி பண்ணிடும். ஸோ இப்போ எண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணில் வேல்யூ கிடைச்சாச்சு. இப்போ நம்ம லூப்குள்ளே போகலாம். லூப்பில் நான் ஐக்கு 2 டிஃபைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் i is equal to 2. இந்த கண்டிஷன் பாருங்க, 2 less than or equal to, ஏன்னா இந்த இடத்துல i less than or equal to n divided by 2ன்னு கொடுத்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் மட்டும் பாருங்க, 3யை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. நான் 3யை வந்து 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். கோஷன்ட் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த இடத்துல 1 வருது. செக் த கண்டிஷன் 2 less than or equal to 1. ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா பிக் நம்பர், ஸோ 1 வந்து ஸ்மால் நம்பர். ஸோ கண்டிஷன் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ லூப் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. ஃப்ளாக் வந்து 0ல தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து பிரைம் நம்பர். ஸோ த கிவன் நம்பர் இஸ் பிரைம் அப்படின்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் வேற ஒரு இன்புட் கொடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐயோட வேல்யூ 2. இப்போ நான் என்ன இன்புட் கொடுத்துருக்கேன்னா 4 கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், 4 divided by 2. 4 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோஷன்ட் என்ன வருது, 2 வருது. ஸோ 2 less than or equal to 2. ஸோ ஈக்குவல் இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகிறதுனால இஃப்க்குள்ளே போகுது. ஸோ இந்த இடத்துல 4 mod 2. இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ரிமைண்டர் என்ன உங்களுக்கு 0. ஸோ 0 is equal to 0, கண்டிஷன் அகெயின் ட்ரூ. உள்ளே வரும்போது ஃப்ளாக் 1 அப்படின்றது அப்டேட் ஆகுது. ஸோ ஃப்ளாக் இப்போ கரண்ட்டாக 1 இருக்கு. பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுனால எக்ஸிட் ஆயிடுது. ஸோ இப்போ செக் பண்ணுறோம், நம்ம கண்டிஷன் வெளியே வந்ததும் கண்டிஷனை செக் பண்ணுறோம், ஃப்ளாக்ல வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு. ஸோ ஃப்ளாக்ல பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, கண்டிஷன் ஃபெயில்ஸ். ஓகேவா? ஸோ அதனால எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எல்ஸ் பிளாக்ல பார்த்தீங்கன்னா நாட் பிரைம் நம்பர் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். நான் கொடுத்த இன்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 தான் நான் இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து 4 இஸ் நாட் அ பிரைம் நம்பர். ஓகேவா? 4 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, இட் இஸ் நாட் அ பிரைம் நம்பர். ஸோ அதனால அது வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை எக்லிப்ஸ் எப்படி ரன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்டோ ஸ்க்ரீனில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். அது எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் எக்லிப்ஸ் ஐடியோடைய எடிட்டர் பேஜ், ஹோம் பேஜ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஏன் அப்படின்னா அது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் அதில் கிளாஸஸை உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்லிப்ஸில் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க சின்னு சொல்லி இருக்கு இல்லையா இந்த இடத்துல. ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் நியூ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று உங்களுக்கு வரும், ஒரு விண்டோ ஒன்று அப்பியர் ஆகும். அந்த இடத்துல உங்களுடைய கிளாஸ் நேமை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எடிட்டர் வரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லுமே டைப் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரன் பண்ணுறதுக்கு இந்த இடம் பாருங்கள், இந்த ரன் இருக்கு பாருங்க, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஸ்க்ரீன் எப்படி வருதுன்னு பாருங்க.
ஸோ இந்த மாதிரி எனக்கு கிரியேட் மேனேஜ் அண்ட் ரன் கான்ஃபிகர் அந்த ரன்ல வந்து ரன் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஆர்குமெண்ட் விஎம் ஆர்குமெண்ட் இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 5 அப்படின்ற இன்புட்டை நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நான் 5 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ரன் அப்படின்ற இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய அவுட்புட் என்ன வரும்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ நான் 5 அப்படின்னு கொடுத்தேன்னா 5 இஸ் அ ப்ரைம் நம்பர் அப்படின்றது எனக்கு அவுட்புட் இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பர் ப்ரைம் நம்பரா இல்லை நாட் ப்ரைமா அப்படின்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.